வேர்ட் ஆஃப் த டே. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் சோமுன்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் எந்நேரமும் சோகமாகவே காட்சியளிச்சிருந்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு பெரியவர் அந்த சோமுவை கூப்பிட்டு, என்னப்பா எந்நேரமும் கவலையாகவே இருக்கியே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு எரிச்சலோட சோமு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாப்புல, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெரியவரை, அதை என்னால் சமாளிக்கவே முடியலை. இங்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு வச்சா அங்கிட்ட ஒன்று இன்றைக்கி இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இப்படி தான் போகுமா? நிம்மதி இருக்காதா? நான் சந்தோஷமாக வாழ முடியாதா? அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப ரொம்ப புலம்பிருக்காப்புல அந்த பெரியவர் இப்போ சொன்னார், அப்படியா, சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு என் கூட இரு, நான் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அதை நீ செய்யி, காலையில் என்னங்கிறது உனக்கே உன் பிரச்சனையிலேருந்து நானே உனக்கு விடுதலை பண்ணி தரேன் அப்படின்னாப்லையா. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு சோமும் சரின்னாப்லையா. அப்போது பெரியவர் ஒரு ஆட்டு மந்தையை கூப்பிட்டு போய் ஒரு 10 ஆடை பிடிச்சி கையில் கொடுத்து, இந்த ஆடெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் தான் நீ தூங்கணும், இல்லைன்னா அந்த ஆடை தூங்க வச்சுட்டு நீ தூங்கு, காலையில் என்ன விடிய காலையில் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு போயிட்டார் பெரியவர். காலையில் திருப்பி வராரு. இவன் பார்க்கற, இவன் கண்ணு மணிலாம் சிவந்து போய் ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பெரியவர் அவன்கிட்ட கேட்காரு, என்னப்பா தூங்கலையா, என் கண்ணெல்லாம் குத்து போயிருக்கு அப்படின்னோடனையும் இவன் ரொம்ப அப்செட் ஆகி சொல்கிறான், என்ன பெரியவர் என்ன பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி, என்னப்பா நடந்தது சொல்லு அப்படின்னோடனையும் அந்த சோகம் பெரியவர்கிட்ட சொல்கிறான், என்னென்னா, நீ 10 ஆடை கொடுத்துட்டு அந்த 10 ஆடை தூங்க வச்சுட்டு நீ தூங்கு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நானும் சரி அப்படின்ட்டு நைட் ஆச்சு. அதில் ஒரு சில ஆடுகள் அதுவாகவே தூங்கிருச்சு, ஒரு சில ஆடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நின்றுச்சு. அதை நான் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு தொழுத்தில் கட்டி படுக்க வச்சேன், படுத்துருச்சு. ஒரு சில ஆடு என்ன செஞ்சாலும் அதனால் தூங்கவே வரலை. நான் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பார்த்தேன், விடிய அது கூட போராடி பார்த்தேன். கடைசியில் ஏன் தூக்கமும் போச்சு, அது தூங்காமல் இப்போ அது படுத்து உறங்கிருச்சு. அதனால தான் ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறேன், என்னால் முடியல. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னால், என் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் எனக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை தான் சொல்கிறீங்க அப்படின்னையும் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார்னா, இதுதான்ப்பா வாழ்க்கை, சரியா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் அதுவாகவே போயிடும். ஒரு சில பிரச்சனைகள் நீ எஃபெக்ட் பண்ணி அதை எதிர்கொண்டு அதை சமாளித்த அப்படின்னா அதுவும் போயிடும். ஒரு சில பிரச்சனைகள் நீ என்ன தான் கட்டி மல்லி கட்டினாலும் அது ஒன்று விட்டு ஓயாது. அதனால் நீ ஒன்று பிரச்சனையை சால்வ் பண்ணு, இல்லை பிரச்சனையோடு எதிர்த்து நில்லு. ஆனால் பிரச்சனையை தூக்கிக்கிட்டே சமந்துக்கிட்டே வாழ்க்கையை வாழாத. அது அந்த வாழ்க்கையில் உனக்கு அந்த நிம்மதி, நீ நினைக்கிற நிம்மதி, சந்தோஷம் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. இது என்னன்னா, நம்மள இன்னைக்கு நிறையா பேர் நமக்கு பல கடன் பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் ப்ராப்ளங்கள் இருக்குது, ஆஃபீஸில் போகிற இடத்துல, வேலை பார்க்குற இடங்கள்ல, தொழிலில் பிரச்சனைகள், இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் அமைதியாக விடுங்க, அதுவே போயிடும். ஒரு சில பிரச்சனைகளில் உங்கள் எஃபெக்ட் காட்டுங்க, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் என்ன தான் எஃபெக்ட் போட்டாலும் அது இதாகாது. அதனால் அது காலத்தின் போக்கில் விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே தன்னால் போயிடும், சரிங்களா? நீங்கள் அதை போட்டு அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு உங்களோட அந்த நிமிஷம் சந்தோஷம், அந்த நிமிஷம் நிம்மதியை இழந்து நம்ம நிறைய பேர்கள் நம்மள நிறைய டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், சரியா? அதனால் நம்ம பிரச்சனைகளை எதிர்த்து நிற்போம், பிரச்சனைகளை வாழாமல் பிரச்சனையை எதிர்த்து நிற்போம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.